இப்போ இந்த பரமபத சோபான படத்தை மெதுவாக ஒன்றொன்னா நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு அது என்னங்கிறது புரியும். இப்போ இந்த படத்தில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா 5 தலை நாகம் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் ஒரு 4 யானை, அந்த பக்கம் ஒரு 4 யானை. இதெல்லாம் அந்த கலம்காரியில் வரைகிற பொழுது அந்தந்த சித்திரக்காரர்கள் அவர்களுடைய திறமையை காட்டுறதுக்காக வரைஞ்சது. இதுக்கும் இந்த யானைக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. இருந்தாலும் ஒரு விளையாட்டை ஆடணும்னா கூட அதுக்கு ஒரு அழகான ஒரு படங்களை வரைஞ்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ தாயம் போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா முதல்லையே நம்மளுடைய முன்னோர்கள் படம் தான் இருக்கும். அது யாரது முன்னோர்? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். அதே தான். முதல்ல குரங்கு, அப்புறம் ஏரி, பாம்பு, மீன், பயிர்கள், நாய், செடி, தவளை, கொக்கு, பன்றி, காட்டு மனிதன். முதல்ல மனிதன் ரொம்ப சிவிலைஸ்டாக இல்லை, அதனால ஒரு காட்டு மனிதன். அப்புறம் மரங்கள். அப்புறம் சத்குணம்ங்கிறது தான் முதல் படி நம்ம மேலே ஏறுறதுக்கு. சத்குணம்ங்கிற குணம் இருந்தது, அதாவது நல்ல குணம் இருந்தால் எங்கே போவோம்? சாலோக்கியம் அப்படிங்கிற ஒரு லோகத்துக்கு போவோமா. பெண் ஆசைங்கிறது ராவணன் சீதை மேலே ஆசைப்பட்டான் இல்லையா? அங்கே உங்களோட நீங்கள் நகர்த்திக்கிட்டே வர காய் வந்ததுன்னா டபால்னு நாய்க்குள்ளே கொண்டு விட்டுடும். திருப்பி அங்கேருந்து அடியை பிடிடா பாரதப்பட்டான்னு அந்த 4ஆம் நம்பர் 6ஆம் நம்பர்லேருந்து 7, 8 அப்படியே போகணும். இப்போது துதித்தல், கடவுள்கிட்ட பக்தியாக இருந்து தினமும் துதி பாடினால் எந்த லோகத்துக்கு போகலாம்? கோலோகத்துக்கு போகலாம். இதில் ரொம்ப ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டாக்க, ஏணியின் எண்ணிக்கை கம்மி, பாம்புகளின் எண்ணிக்கை அதிகம். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ வைகுண்டம் அல்லது ஸ்வர்க்க பதவியை அடையணும்னா அதுக்கு பலவித கஷ்டங்களை தாண்டி தான் போகணும். அது ஒன்றும் லைஃப் இஸ் நாட் அ கேக் வாக் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த ஏணியில் ஏறலாம், ஆனால் அடுத்து பாம்புலேயே இறங்கிடுவோம். இப்போ எது வரைக்கும் வந்தோம்? துதித்தல் வந்தோம். அப்புறம் பூனை, தேள், கோழி, துவேஷங்கிறது கெட்ட குணம், அதுவும் இங்கே வந்திருக்கோம். நிஷ்டை இருந்தால் தப்போலோகம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா என்ன நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். நிறைய மிருகங்கள் படம்லாம் இருக்குது. இந்த மிருகங்கள்லாம் என்னன்னு கேட்டால், குழந்தைங்களெல்லாம் அந்த காலத்தில் ஜூ எல்லாம் கிடையாது, அதனால இதில் தான் காட்டுவாங்க. பாட்டி இது என்ன அப்படின்னு கேட்டால், இப்படி உட்காந்துருக்கு பார்த்தியா, இதுதான் ஒட்டகம், இது முயல், இது தேனி அப்படின்னு இந்த படத்தை காட்டி 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 அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பித்தது. யாகம் பண்ணினா ஸ்வர்கலோகம் போகலாம், பக்தி பண்ணினா பிரம்மலோகம் பண்ணலாம், குரு போதனம் இருந்தால் சாமீபம் போகலாம். அப்புறம் இதில் இருக்கிற இந்த பாம்புகளோட பேரெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச கெட்ட பாம்புகள் எப்படி? அசூயைனா வாசுதேவன்னு ஒரு பாம்பு, டம்பம் அம்பரீஷன், கர்வம் சதகண்ட ராவணன், அகங்காரம் தனு. இதில் பெரிய பாம்பு ஒன்று இருக்கும், அருகஷன் அப்படின்று. அது என்ன ஆகும்னா 106ஆம் நம்பர்லேருந்து நேராக 1ஆம் நம்பருக்கு கொண்டு விட்டுடும். அதுக்கிட்ட உங்களோட காயின்லாம் வரும்போது எக்ஸைட்மெண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? இன்றைக்கி ஒரு 6 அடித்து நம்ம வின் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 6க்காக கிரிக்கெட்டுக்கு எல்லாரும் ஆன்னு பார்த்துட்ருக்கோமே, அந்த மாதிரி எதிராளி என்ன நினைப்பான்? கரெக்டாக இவன் 3 போடணும்பான். 3 போட்டு அந்த பாம்பில் இறங்கி வரும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம். இந்த குழந்தைகளுக்குள்ளே சின்ன சின்ன பொறாமை, சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் உண்டு. இதெல்லாம் தாண்டி வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி விளையாட்டுகளை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மேலே பரமபத சோபான பட்டம்னு போட்டிருக்கிற இடத்துல பராசக்தி, மயாசக்தி, ஈஸ்வரஸ்துவம், ஜன்மரஹிதம், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பாட்டிமார்கள் ஒன்னொன்றுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. இதெல்லாம் தாண்டி மேலே போகும்போது இந்த பரமபதம் அடைவதற்கு நாம் இதெல்லாம் தாண்டி அந்த பரமபதம் அடைவதற்கு ஒன்னொன்றுக்கும் நம்ம ஒரு தாயம் போடணும். அவ்வளோ ஈஸி இல்லை. 4, 5 விழுந்துடும், 3, 4 விழுந்து பாம்பில் கழிஞ்சு கீழே விழுந்து எல்லாம் ஆகிடும். அந்த மேலே போகிற போது பொறுமை வேணும். மற்றவங்க நம்மளை தாண்டி போகிற போது கொஞ்சம் அசூயை வரும். ஆனால் அதில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாரு, அசூயப்பட்டேன்னா அந்த பாம்பு மாதிரி ஆயிடுவேன் அப்படிம்பாங்க. உடனேவே சரி பரவாயில்ல, சரி பரவாயில்ல அப்படின்னுட்டு ஒரு தாயமாக போட்டு இந்த வைகுண்ட பரமநாதனை போய் அடையிறதுங்கிறது வாழ்க்கையின் குறிக்கோள் என்னங்கிறத விளையாட்டாக சொல்லி கொடுத்தாங்க.
இப்போ இது இந்த தாயக்கட்டையில் இப்போ 4 விழுந்திருக்கு. இப்போ யார் யாருக்கு எது அடையாளம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பாருங்கள். புளியங்கொட்டை அது வீட்லேயே இருக்கும். இது கழக்கோடி, இது நாளானதுனால கருத்து போச்சு. இது வந்து சூடுகாய், இதை நல்லா தரையில் தேய்ச்சிட்டு யார் மேலேயான்னு வச்சிங்கன்னா சுர் அப்படிங்கும். அதனால இது சூடுகாய், இது சோழி, அது குந்துமணி. இப்போ ஒரு 5 பேர் ஆடுறாங்கன்னா 5 பேருக்கு உண்டான பொருள் வீட்டில் எது இருக்கோ அதை கொண்டு வந்து வச்சு விளையாடுவாங்க. விளையாட்டாக கற்றுக்கிறது எல்லாமே இன்னி வரைக்கும் நமக்கு கை கொடுக்குது. இன்றைக்கும் அந்த எங்கே அந்த தாயக்கட்டை அப்படி அது உருட்டுற சத்தம் கேட்டாலும் வீட்டுக்கு வீடு இந்த தரையில் சிகப்பு தரையில் இந்த படத்தை வச்சு அவங்கவங்க பாட்டி கீட்டி எல்லாருமா சுற்றி உட்காந்து ஆடுற பொழுது இந்த சுகம் திருப்பி நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். இன்றைக்கி எப்படி பழைய விஷயங்கள்லாம் நமக்கு சுகம் தருதோ அதுபோல் இந்த பரம பதம் விளையாட்டு உங்கள் எல்லாருக்கும் பரம சுகத்தை தரட்டும்.